இந்த ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கிற கடைசி மதிப்பு அந்த வாக்கு தான், இந்த உரிமை வாக்கு தான். அந்த வாக்கையும் காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டிய நிலைமை வந்ததுன்னா இது ஜனநாயக நாடான்னு நீங்கள் பார்க்கணும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். அன்னைக்கு வாக்காளர்கள் சேர்ந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்கிறாங்க. நீ எங்கள் வாக்காளர்னா உங்கள் ஓட்டு இருக்கும், இல்லைன்னா தூக்கிடுவோம். அப்படி ஏகப்பட்ட குழப்பம் உங்களுக்கு தெரியும். அதான் சொல்றாருல அம்மா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்றாரு, இது ஒரு ஜனநாயக படுகொலை, அரசியல் படுகொலை. இது மக்களுடைய கடைசி உரிமையை பறிக்கிற ஒரு படுகொலை. இவங்க அதை கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க வாக்க வச்சுக்கிட்டு மீதியை தூக்கி விடலாம். உங்களுக்கு புரியுது. பிஜேபி அதையே செய்யலாம். நம்மளை மாதிரி எளிய பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? இப்போ நான் போராடினேன், உங்களுக்கு தெரியும், போராடினேன், முறையிட்டேன், இதை தொடக்கத்திலேருந்து எதிர்க்கிறேன், ஆனால் பயன் இல்லை. இப்போ என்ன பண்ணோம்? அதை மறுபடி வாக்குப்பதிவுக்கு போகிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஊர் ஊராக போய் அம்மா உங்கள் வாக்கு இருக்கா, பதிவாயிருக்கான்னு கேட்டு எங்கள் பிள்ளைகள் அவங்க செய்ய வேண்டிய வேலையை இப்போ நாங்கள் ஊர் ஊராக ஒவ்வொரு தொகுதியிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் செய்ய முடியும். இப்போ அதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கு சொல்லுங்க. நீதிமன்ற உத்தரவு மீறி தீவை ஏற்றி இருக்காங்க. பட் இதுக்காக நீதிபதி மேலேயே இது கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்த்தாங்க இல்லை. அதனால் நீதிபதி அவர்களும் அதை பண்ணியிருக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசும் இவ்வளோ கவனம் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த அறநிலைத்துறை அங்கே போய் அந்த சிக்கந்தர் தர்கால உயிர் பழை விடுவதற்கு கூடாதுன்னு சொல்லி தடுக்குது பற்றியில, அந்த இடத்துல இருந்தால் இந்த பிரச்சனை உருவாகுது. அது பல ஆண்டுகளாக அது வணங்கிக்கிட்டு இருக்க ஒரு வழிபாடு. நமக்கு நம்ம முருகன் கோயிலில் நம்ம தீபம் ஏற்றுறது, தைப்பூசத்துக்கு ஏற்றுறோம்னா அது பன்னெடுங்காலமாக இருக்கிறது. என் முருகன் நேற்று வந்தது இல்லையே. திருப்பரங்குன்றம் மலையில் நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கோயிலில் நாங்கள் வழிபடுறது இன்னைக்கு நேற்று இல்லையே. அப்போ ஒரு அரசு, பொறுப்புள்ள அரசு, ஒரு மாண்புமிக்க நீதி என்ன பண்ணியிருக்கணும்னா பிரச்சனை வரக்கூடாது. மனிதனுக்காக தான் எல்லாம், சட்டம் மதம் எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டதான், மதத்துக்காக மனிதன் இல்லை. இங்கே எல்லாவற்றுக்கும் மேலானது மனிதன் தான். அப்போ என்ன பண்ணணும்னா இரு சமய வழிபாட்டுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. ஒரு நல்லிணக்க குழு அமைச்சு 2 மத பெரியவர்களையும் கூப்பிட்டு பேசி அறநிலைத்துறை தலையிட்டோ அல்லது முதல்வர் தலையிட்டோ அவரவர் வழிபாட்டில் ஒருத்தர் தலையிடாதீங்க. நீங்கள் தற்கால வழிபடுறதுக்கு இவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க, நீங்கள் விளக்கேற்றி வழிபடுறதுக்கு முருக வழிபாட்டுக்கு நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது. அதுக்கு தேவைன்னா உங்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. தேவைன்னா இந்த அறநிலைத்துறை அமைச்சரே வருவார், இல்லை எங்கள் துறை சார்ந்த யாராவது வருவாங்க. நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க, இங்கே பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு தாய் பிள்ளைகளுக்குள்ள உறவு பெருகன்மை ஒழிய பகை வளரக்கூடாதுன்னு பொறுப்பாக பேசியிருந்தா இது அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும். நீங்கள் 2 பேருமே இதை ரசிக்கிறீங்க, அரசு இதை விரும்புது. இந்த பிரச்சனை இருக்கும்போது இப்போ நீங்கள் பாருங்கள், எத்தனை நாளாச்சு இந்த கேள்வியை கேட்டே இருக்கீங்க. இங்கே இந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக பக்கம் வரணும்னு நீங்கள் இந்த பிரச்சனையை வளர்க்குறீங்க. இவன் இந்துக்கள் என்ன எனக்கு பாரதிய ஜனதா தான் பாதுகாப்புன்னு இந்த பக்கம் போகணும்னு 2 பேருக்கும் லாபம் இருக்கு. அதனால இந்த பிரச்சனை தீர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நான் அண்ணன் இந்த திட்டத்தை ஏற்கல, 100 நாள் வேலை திட்டத்தை ஏற்கல. எங்களுடைய கோட்பாடு எப்படின்னா மனித அறிவு, மனித உடல் வலிமை, இது 2ஐயும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டணும். அந்த நாடு தான் வாழும் வளரும். இந்தியாவில் 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறான். பசி நிறைந்த நாட்டில் இந்தியா 100 பெரிய அதில் முன்னேறிய நாடு இருக்குது, பசி இல்லாத நாடு இருக்குல்ல, அதில் இது 100வது இடத்துல பசி உள்ள நாடு, அதில் முதல் இடத்துல நம்ம நாடு. பல லட்சம் பிப்ரவரி 21 மாநாடு, இனத்தின் திருவிழா அப்படின்னு மாபெரும் மாநாடு போடுறோம். அந்த மாநாட்டில் 234 பேரையும் அறிவிச்சிருவோம். இப்போ அதில் நானும் அறிவிச்சு தானே ஆகணும். அது வர கொஞ்சம் பொறுப்பு. நம்ம ஓட்டுக்கு மதிப்பு கூட்டிகிட்டு போகுதுன்னு அர்த்தம். இப்போ தேர்தல் வரும்போது 5000 கொடுங்கிறாரு எடப்பாடி ஐயா. இவர் ஆட்சியில் இருக்கும்போது இவர் 2500 கொடுத்தாரு. ஐயா ஸ்டாலின் 5000 கொடுங்கன்னாங்க. இப்போ 3000 கொடுக்குறாங்க, 3000 கொடுக்குறாங்க. இப்போ மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடிட்டு வாக்க விவசாயிக்கு போடுறது